நம்முடைய ஆண்டவர் மர்ம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் இந்த பரிசுத்த அன்பின் வாழ்த்து தெரிவித்துக்கொள்வேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுப்பா நல்லவருங்களே. ஆமென். இது வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்பதற்கு நமக்கு உயிரை கொடுத்தது அவர் தான். ஆமென். வசனம் சொல்லுது, தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு அவர் சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவாராம். இப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறாரு. ஆமேண்ணா. ஹல்லேலூயா. 2 பேர் அன்பு கூர்ந்தாங்க. ஒரு குஷ்டரோகி ஆகிய சீமோனும் மகதலேனா மரியாளும். யார் அதிகமாக அன்பு கூர்ந்தாங்களோ அவங்களுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாங்களா? அப்போ நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறும்போது கர்த்தர் நம்முடைய மீறுதலை மன்னித்து நம்மை வழிநடத்துகிற வளர்க்கிறார். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஓய்வு நாள் வந்தால் நமக்கு ஓய்வு, அவருக்கு ஆராதனை. ஆமாம். நம்ம ஓய்ந்திருந்து நம்ம ஆராதிக்கலாம். வசனம் சொல்லுது, அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று நீங்கள் பாருங்கள். அப்போ நம்ம இங்கே வந்து அமர்ந்திருந்து கர்த்தர் செய்கிற கிரியைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்க முடியும்? சத்தமாக ஒரு ஹல்லே சொல்லுவோமா? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தை அவருக்கு சித்தமானது. சரி, தலைப்பா என்னது? அவருக்கு. சரி, திருப்பி கொள்ளுங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் அதோடைய 31ஆம் வசனத்தில், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இங்க நல்லா சொல்லப்பாங்க, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பாராம். இது சொன்னது யாரு? அதான் பாயிண்ட். யார் சொன்னது? சொன்னது யாரு? ஏசப்பாவா? சொன்னது குருடங்க, பார்வை அடைஞ்ச குருடன். புரியுதா இல்லைங்களா? குருடன். குருடனுக்கு எப்படி வசனம் தெரியும்னு பார்க்குறீங்களா? காது இருக்குல்ல, காது இருக்கா இல்லைங்களா? இருக்கா? காதுள்ளவன். நம்ம இங்கே பேசுகிற பிரசங்கத்தை, இங்கே பண்ணுற பிரசங்கத்தை பக்கத்து வீட்டுக்காரனும் கேட்பான். எங்க சொல்லுவாங்க, நான் கேட்போம் என்ன சொல்கிறாங்க ஏசப்பாவை பற்றி. அப்போ இந்த குருடனுக்கு பார்வை இல்லை, ஆனால் எங்கே உட்காந்துருக்கேன்னா தேவாலயத்தை உட்காந்து பிச்சை எடுத்துருக்கிறவர். சரிங்களா? அப்போ உள்ள பேசுகிற வசனத்தை நல்லா என்ன பண்ணிருக்காரு? உள்ளே வாங்கியிருக்காரு. சரி, வந்துடலாம். இப்போ இவர் சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு வசனம் உள்ளே இருக்குது பாருங்க. வசனம் எப்படி இருக்குது? உள்ளே இருக்குது. வசனம் எங்கே இருக்கணும்? சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க பைபிள் இருக்குன்னு. அது பைபிள் இருக்குன்னு எல்லாரும் தெரியும். வசனம் உள்ள அங்கே இல்லை, இங்கே இருக்கணும். சரிங்களா? இங்கே இருக்கணும். சரி, வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் வந்துருங்க. அந்த 1ஆம் வாசம் வந்துருங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வாசம் வாசிக்கலாம். இது சொன்ன நபர் எப்படிப்பட்டவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். இது யாரு? பிறவி குருடன். இந்த பிறவி குருடன் அங்கே பேசுனது. சரிங்களா? பிறவி குருடன் அம்மா வயிற்றுல பிறந்தப்பே. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் கண்ணு போகும், ஃபயர் ஆக்சிடெண்ட்லேயோ. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் செல்ஃபோன் பார்த்தா கண்ணு போகும். போகுமா? போகாதான்? போகும். நீங்கள் சிஸ்டத்தில் வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதை விட்டுட்டு தான் என்னது அந்த ப்ளூ ரே அந்த கட் பண்ணுறதுக்காக விட்டுருக்காங்க. ஏன்னா ரொம்ப நேரம் சிஸ்டத்தில் வேலை செஞ்சு என்ன ஆகிடும்? பல்பு பீஸ் போயிடும். ஆமாம் இல்லைங்களா? ரொம்ப நேரம் பார்த்தோன்னா கண்ணு பீஸ் போயிடும். அதனால் பீஸ் போகாமல் கொஞ்சம் ப்ரொடக்ஷனுக்காக ப்ளூ ரேன்றதை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, விட்டுருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அந்த நாட்கள்லாம் யாருக்கும் சிஸ்டம் எல்லாம் கிடையாதுல்ல. இப்போ தானே வந்திருக்கு. ஒரு 30 ஆண்டு காலமாக தானே சிஸ்டம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் கிடையாதுல்ல. சரி, அப்போ இவன் குருடனாக வாசிக்கணும். தொடர்ந்து வாசிங்க. அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ? இப்போ சீசரன் கேட்குறாங்க. பொதுவாகவே வந்து தேவனை அறிந்திருக்கிற நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இது அவன் செய்த பாவமா இல்லை இவனை பெற்றவர்கள் செய்த? நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற சீஷர்கள் இவங்க. அவருடைய போதனையில் வளர்ந்தவங்க.
ஏசப்பாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க யாரெல்லாம் சீசர்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸு கற்றுக்கொள்கிறாங்க. 3.5 வருஷம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இப்போ நீங்களும் யார் தான்? ஸ்டூடெண்ட்ஸு. ஸ்கூலுக்கு போனால் மாத்திரம் இல்லை, ஸ்கூலில் மிஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பாடம் இங்கே உசுறு இருக்கிற வரைக்கும் தான் வரும். இந்த பாடம் உன் உசுறு போயிட்டு நீ பரலோகம் போகிற வரைக்கும் வரும். நித்திய காலமாக உங்க கூட இருக்கிற பாடம் தான் இந்த பாடம். ஆனால் இன்றைக்கி இந்த பாடத்துக்கு என்ன இல்லை, வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இங்கே இல்லை, நீ பரலோகத்துக்கு போனாலும் இந்த வசனம் தான் பேசுவாங்க. உன்னை விட்டு இங்கே நீ படித்த சர்டிஃபிகேட் நம்மளை விட்டு போயிடும், உன் பதவி பட்டம் எல்லாம் போயிடும். ஆனால் இந்த வேத வசனம் உன் கூட வரும். இப்போ இவங்க ஸ்டூடெண்ட்ஸு கூட இருந்தாங்க. கூட இருந்து கற்றுன்னு கேட்குறாங்க. அவர் வரும்போது எங்கே வர எருசலேமுக்கு வரும்போது அங்கே ஒரு கூட உட்காந்துருக்காங்க. நல்லா பாருங்கள், எருசலேம் நீங்களே பாயிண்ட் பண்ணிங்க நோட்டு சரிங்களா. எருசலேமுக்கு வரும்போது இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். சரி, தேவனுக்கு நல்லா தெரியும் அவனை ஏன் குருடனா பிறக்க வச்சார். நல்லா பாருங்க, நம்ம தாயின் கருவில் உருவாகும் போது நம்ம எல்லா தசைகளையும் எலும்புகளையும் நரம்புகளையும் எல்லாம் பார்ட்ஸும் உருவாக்குறது அவர் தான். சரிங்களா. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக அவன் பெயர் சொல்லி அழைச்சேன். கரு உண்டானதுலேருந்து நம்ம வளர்றது எல்லாத்தையும் பார்க்குறவர், நம்ம நேர்த்தியாய் பக்குவமாய் நடத்துகிறவர். அப்போ கண்ணில்லாமல் பிறக்க வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? இவன் பிறந்து வளர்ந்து இயேசுனுடைய ஊழியத்தில் இவன் சுகமாக்க வேண்டும் என்பதற்காக அவனை குருடனாக பிறக்க வச்சிருக்கார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், உன் பிரச்சனைக்கு தீர்வு காணும்படியாக இயேசு உன் வாழ்க்கையில் பிரச்சனை வச்சுருப்பார். அதை எடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். உன் வாழ்க்கையில் வியாதி இருக்கா, பலவீனம் இருக்கா, போராட்டம், அது தேவன் நாம மகிமைப்படுவதற்காக நம்ம வாழ்க்கையில் அது கர்த்தர் வைப்பார். அப்போ ஏசப்பா வந்தாருன்னா எல்லாம் மாறும். பாட்டு பாடலாம், மாறப்போகுது எல்லாமே மாறப்போகுது இயேசுவின், அவர் சொன்னால் மாறிடும். சரிங்களா. சரி, இன்றைக்கி நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அவன் கண்ணில் என்ன பண்ணார், மண்ணில் எச்சையை துப்பி அப்படி சேத்தை உண்டாக்கி அவன் கண்ணு மேலே பூசி போய் சீலோவம் குளத்தை கழுவு சொன்னார். சரி, இந்த கூடனுக்கிட்ட சில குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். சொல்லுங்கள், இந்த கூடனுக்குள்ளே இருக்கிற குவாலிஃபிகேஷன் எனக்கும் வரணும் ஆண்டவரே. சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த கூடனுக்குள்ள குவாலிஃபிகேஷன் எனக்கு வரணும். சரி, என்ன குவாலிஃபிகேஷன்றதை நீங்கள் ஒரு 2-3 பாயிண்ட்டாக நான் சொல்லிடுறேன். சரிங்களா. இப்போ வராரு. இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்ற தேவனுடைய கிரியை. அப்போ இவன் கண்ணு திறக்கப்படுன்றது தேவனுடைய கிரியை அவன் சரீரத்தை செய்யன்றதுக்காக அவனை கூட பிறக்க வச்சான். இப்போ சில பேருக்குள்ள சிலவைகள் இருக்குன்னா தேவனுடைய கிரியை நம்ம இடத்துல நடக்கும்படியாக தான் நம்மளை அப்படி வச்சிருப்பார். அல்லேலூயா. சரி, இப்போ அடுத்த வசனம் வாசிங்க. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சரி, இப்போ இவனுக்கு இப்படி சொல்லியிருக்கிறார். இவனுக்கு எப்படி சொல்லியிருக்காரு? இதுக்கு முன்னாடி பாருங்க, தேவனுடைய கிரியை வெளிப்படணும்னா, இப்போ லாசரு மரிச்சார்ல, லாசரு மரித்து 4 நாள் வந்து தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக அவன் மரிச்சான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனை உயிரோடு நான் எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொன்னார் சீசர்கிட்ட. இதெல்லாம் யாரை வச்சு தான் பண்ணுறாரு? சீசர்களை வச்சு தான் பண்ணுறாரு. அதே போல் தான் பேதுருன்னு பண்ணார். மரித்த யாரை எழுப்பினார்? தப்பித்தாலை எழுப்பினார். ஆமாம் இல்லைங்களா? ஏன்னா இயேசு அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நல்லா பாருங்கள், எல்லார் மேலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குது, ரட்சிக்கப்பட்ட எல்லோர் மேலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குது. ஆனால் வரங்கள் ஸ்பெசிஃபைடு மென்கிட்ட தான் கொடுப்பார். புரியுதா இல்லைங்களா? வரங்கள் எல்லாருக்கும் கிரியை செய்யாது. அதை வரமுடையவனே அன்றி வேறு யாராலும் செய்ய முடியாது. எனக்கு ஜெபம் பண்ணால் பேய் ஓடுதுன்னா அது ஒரு வரம், அது தேவன் கொடுப்பது. வியாதி சுகமாக தான் ஒரு வரம். ஆனால் எல்லார் மேலும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள உங்கள் மேலே என்ன இருக்குது? அபிஷேகம் என்கிற ஒரு கிரீடம் இருக்குது. அதை பிசாசு திருட பார்ப்பான். எந்த வழியாக வருவான், எந்த ஆசையை காமிப்பான், உங்களை எப்படியாவது உன் தலைமையில் இருக்கிற அந்த கிரீடம், நீங்கள் நினைப்பீங்க கிரீடம்னா அது இல்லை, உன் மேலே ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை திருடுவான்.
அதில் அவன் திருடன். சரிங்களா? அதனால தான் உன் கிரீடத்தை நீ இழந்து போகாதபடிக்கு இருந்தார். வெளிப்படுத்தலை. ஜெயம் கொள்கிறவன் எவனோ. ஆமாம், ஏன்னா ஜீவ கிரீடத்தை, ஜீவ கிரீடம்னா வாழாத கிரீடம். அப்படி தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு. சரி, இப்போ வந்துடலாம். இப்போ அந்த 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரை சேற்றுண்டாக்கி அந்த சேற்றினால குடிநீர் கண்களில் பூசினார். இப்போ சீச்சருங்க கூடவே இருக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி 2 இன்சிடென்ட் பண்ணிருக்காரு. பண்ணாருங்களா? அந்த இடத்த குறித்து பார்த்துலாம். இது வந்து எருசலேமில் நடந்திருக்கு. சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதோட 33ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து, காதுல விரல வச்சு உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். இப்ப எச்சை உமிழ்ந்து அவன் நாக்கில் வைக்கிறாரு. நல்லா பாருங்க, இவன் குருடன் கிடையாது, இவன் செவிட ஊமையன், டெஃப் அண்ட் டம். ஃபஸ்ட்டு காதில் விரல வச்சார். காதில் ஸ்க்ரூ டிரைவரை விட்டு, இன்றைக்கி நிறைய பேர் காது இருக்குது ஆனால் வசனம் மட்டும் கேட்காது. பக்கத்து வீட்டில் பேசுகிறது ஒட்டு கேட்போம். ஆமாம் இல்லையா? பக்கத்து வீட்டில் என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்டு அது சுவாரஸ்யமாக பேசுவோம். ஆனால் வசனத்துக்கு இப்படி ஓப்பனாக வரதை கேட்குறோமா? அதால் ஒரு லாபம் இல்லைங்க. இங்கே அவங்க பாடு, அவங்க பிரச்சனை, முடிஞ்சால் உதவி செய்யலை விட்டுடு. நம்மளால் மற்றனுக்கு உதவி செஞ்சு தர, மற்றனை தீங்கு நினைக்கக்கூடாது. அப்போ காதுக்குள்ளே என்ன விட்டுருக்காரு? காதில் விரல விட்டுருக்காரு முதல்ல. அப்புறம் எச்சையை துப்பி நாக்கில் வச்சு எப்பத்தா அப்படின்னு என்னது திறக்கப்படுவதாக அப்படின்னு சொன்னார். என்ன ஆயிடுச்சு? அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா? சரி, ஏதோ ஒரு பாஷை. எப்பத்தான்னா திறக்கப்படுவதாக. நான் கூட நீ கேட்குறேன், எப்பத்தா காதெல்லாம் திறக்கணும் ஆண்டவரே. பிசாசு உள்ளே ஊற்றிருக்கிறான் காது கேட்காதபடிக்கு. காதை திறந்து விடுங்க ஆண்டவரே. ஏசப்போ சொன்னார், காதலன் கேட்க கடவன். ஏன்னா வசனம் கேட்குறது தெரியுமா? ஸ்டூடெண்ட்டு தெரியுமா? கேட்டு வசனத்தை கேட்டு மறந்து போயிட்டான். அவன் மக்கு ஸ்டூடெண்ட்டு. கேட்டு எக்ஸாமில் நல்லா எழுதுனான். அவன் வந்து யார்? பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு. ஆமாம் இல்லைங்களா? அதனால தான் அப்பப்போ ஆண்டு வந்து காதுலன்னு கேட்க கடவுள். சரி, இது வந்து மண்ணை குலைக்கல, எச்சை மட்டும் தூக்கி அவன் வாயில் வச்சார். வச்சு என்ன பண்ணார்? வச்ச இன்னைக்கு வச்சே எப்படி இருக்கும்? அது மாதிரி யோசிச்சு பாருங்க. சரி, அவர் செய்தால் எல்லாமே அழகு தான். சரிங்களா? அவர் அழகானவர். சரிங்களா? அவர் அழகானவர், ஆயிரங்கள் சிறந்தவர், 16,000 பெரியவர். அவர் பயங்கரமான ஆள். அவர் வந்தால் இப்போ இன்றைக்கி அவர் இங்கே இறங்கினார்னா என்ன பாருங்க, பிரசங்கத்தை விட பிரசன்னம் தான் முக்கியம். அல்லேலூயா. பிரசங்கம் இருக்குல்ல, இந்த பிரசங்கத்தை விட அவர் பிரசன்னம் தான் முக்கியம். எனக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நாங்களாம் வந்தோடனே உங்கள் பிரசன்னம் இங்கே இறங்கணும் ஆண்டவரே, உங்கள் ப்ரெசன்ஸ் இறங்கணும். ஏன்னா நாங்கள் வேறு மனுஷனை ஆகணும். இப்படியே இருக்கிறது இசப்பா, நாங்கள் மாறணும் இசப்பா, மாறணும். சரி, இப்போ வச்சு எப்போத்தான் அப்படின்னு ஆயிடுச்சு, பேசிட்டானா எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். இது நடந்த இடம் எல்லாம் சில இடங்களை கர்த்தர் பண்ணார். இடம் எங்குன்னு இதில் போட்டிருக்கு பாருங்கள். அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 7:31, 7ஆம் அதிகாரம் 30, அதே அதிகாரம் தாங்க, அதே அதிகாரம் 7:31. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்பலியான் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே சார், இப்போ கலிலேயா கடலருகே இந்த சம்பவம் நடந்திருக்கு. நல்லா பாருங்க, நீ மார்க் பண்ணும். கலிலேயா கடல் அருகே இந்த சம்பவம் நடந்திருக்கு. சரிங்களா? இது ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. அடுத்து இன்னொரு இன்சிடென்ட் பார்க்கலாம். ஏன் இவங்களுக்கு வந்து எச்சை வச்சுன்னு சுகமாயிட்டாங்க? ஏன் அவனை கண்ணில் பூசி போய் சீலாவம் குளத்தை கழுவு சொன்னார்? புரியுதுங்களா? நான் யோசித்தேன், ஆண்டவரே ஏன் இந்த வார்த்தை அவனுக்கு சொன்னீங்க? இவனு கூட கண்ணில் வச்சுட்டு சுகமாக்கியிருக்க வேண்டியது தானே, ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்க?
சரி, இன்னைக்கு வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு மிராக்கல் பண்ணுறாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். இங்க என்ன பண்றாரு? உமிழ்ந்து மண்ணில் உமிழ்ந்தாரா? மண்ணில் உமிழ்ந்தாரு, கண்களில் உமிழ்ந்திருக்கா? அப்ப கண்ணு மேல என்ன பண்றாரு? கண்ணு மேல துப்பி இருக்காரு. இப்படி துப்பி அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். ரைட். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன். ஏன் தெரியுமா? நடக்கிற மனுஷனை மரத்தை போல ஏன் சொன்னார் கூட? நம்மளாம் மரங்க, கனி கொடுக்குற மரம். ஆமாங்களா? இவர் சொன்னார், யாரு? யோவான் சொன்னார், இப்பொழுதும் கோடாரியானது கனி கொடாத மரத்தெல்லாம். அப்போ அவர் அந்த மரத்தை சொன்னார். யோவான மரத்தை சொல்ல, அங்கே இருக்கிற மனுஷனை சொன்னார். அல்லேலூயா. இப்போ எச்சையை துப்பி அவன் கண்ணில் ஏதாவது பார்க்குறியான்னு கேட்டார். பார்க்குறான்னு சொன்னாமா? மனுஷங்க நடக்கிற மனுஷன் மரங்களை போல தெரியுறாங்களாம். சரி, அப்புறம் அப்படியே வாசி தொடர்ந்து. இப்போ கையை வைக்கிறார். வச்சு ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஹீலிங். எப்படி? ஒன்று வந்து கலிலேயா, தெக்கப்போலி கலிலேயால. இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க. அது அந்த அதிகாரமே 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்படியானால் நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றால் 8:21. பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். எந்த ஊர் இது? பெத்சாய்தா. இப்போ முதல் சொன்ன அந்த ஊர் பார்த்தீங்கன்னா 165 கிலோமீட்டர் தூரம். எருசலேமுக்கும் அதுக்கும் இதுக்கும் எருசலேமுக்கும் 200 கிலோமீட்டர் தூரம். இவங்களாம் யார் தான் இவங்களாம்? புறஜாதியார். யாரு? புறஜாதியார். அப்போ அவங்களுக்கு இவ்விதமாக என்ன பண்ணிருக்காரு? இன்ஸ்டன்ட் ரிலீஃபை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? இன்ஸ்டன்ட் ரிலீஃபு. நான் கேட்டேன் அவனுக்கிட்ட, ஏன் ஆண்டவரே அவனை மட்டும் போய் சில அவங்க குழந்தை கழுவு சொன்னீங்க, இவங்களுக்கெல்லாம் எச்சைய வாயில் வச்சிங்க, எச்சைய கண்ணில் துப்புனீங்க, சரி பண்ணிட்டீங்களே, இன்ஸ்டண்ட்டாக கொடுத்தீங்களே, அவனுக்கு அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கொடுக்க வேண்டியதானே? கேள்வி வருமா வராதா? ஏன் அவனை மட்டும் சில அவங்க குளத்துக்கு போக சொன்னார்? ஏன் சொன்னார்? என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? அதே ப்ராசஸ் தானே. ஏன்னா மண்ணில் துப்பல, இங்கே மண்ணில் துப்புனாரு, அங்கே கண்ணில் துப்புனாரு, அப்புறம் வாயில் துப்புனாரு. துப்புனார் இல்லைங்களா? ஆக மொத்தத்தில் துப்புனார். நம்ம கூட ஒழுங்கால்னா துப்புவார். ஒழுங்காக குடும்பம் நடத்தலைன்னா, வீட்டில் வேலை வெட்டி செய்யலைன்னா, செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலைன்னா வீட்டிலேருந்து துப்புவாங்க. சொந்தக்காரங்கிட்ட சொல்லி அவங்க மூலம் துப்பு வைப்பாங்க. ஆமாம் தானே? அதான் நம்மளால் முடிஞ்ச வேலை நம்ம செஞ்சிடும். சரிங்களா? நம்ம வேலை நம்ம செய்யலாம். அப்போ என்ன ஆகிடும்? கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். சரிங்களா? ஆனால் நம்ம மனுஷங்க துப்புறதுக்கும் ஏசப்பா துப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்க வந்து நம்மளை எப்போ வெறுப்பேற்றலாம், எப்போ திட்டலாம், எப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏசப்பா அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் எதை செஞ்சாலும் ஒரு பின்னணி இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த மனுஷனுக்கு மட்டும் துப்பி சேற்றுண்டாக்கி கண்ணு மேலே பூசி அங்கே போய் கழுவினார். சரிங்களா? இந்த ஊர்லலாம் பயங்கரமான மிராக்கள் செஞ்சுருக்காரு ஆண்டவர். செஞ்சு அவங்க விசுவாசிக்கலை. நல்லா பாருங்க, இதெல்லாம் பயங்கரமான மிராக்கல். எவ்வளோ மிராக்கல் தெரியுங்களா? வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் எழுதி கொடுக்கல. மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதோடைய 21ஆம் வசனத்தில், கோரசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள்.
கோரோசினே ஆ உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் ஆ தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் ஆ அப்பொழுதே ரட்டுடுத்தி ஆ சாம்பலில் உட்கார்ந்து ஆ மனம் திரும்பியிருப்பார்கள். ம் நியாய தீர்ப்பு நாளிலே ம் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிறோம், தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது ஆ இலகுவாய் இருக்கும் என்று அப்போ நியாய தீர்ப்பு நாளில் என்ன நடக்குமா? பயங்கரமான மிராக்கல் பண்ணிருக்காரு. இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது. இதெல்லாம் சிலது நான் சொன்னது. பெத்சாய்தா ஊர் தானே. இப்போ கோரசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ. உன் ஊரில் செஞ்ச பயங்கரமான மிராக்கல் தீரு சீதோனை செஞ்சிருந்தா அவன் மனம் திரும்பி இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பயங்கரமான பலத்த செய்களை எல்லா ஊர்லேயும் செஞ்சு மிராக்கல் செஞ்சு சுகமாக்கிட்டு வந்துட்டே இருக்காரு. ஏதோ ஏசப்பா நடந்து போனார் நடந்து நினச்சிக்க போகிறீங்க. எங்கெங்கே போனாரோ அங்கெல்லாம் மிராக்கல். ஏசப்பாவை தேடி வந்த ஒருவனையும் அவர் என்ன பண்ணல, வெறுமையாய் அனுப்புகிற தெய்வம் அல்ல. இன்றைக்கு நம்ம ஏசப்பாவை தேடி வரோம். நம்மளை அப்படியே அனுப்புவார் நினைக்கிறீங்களா? நமக்குள்ளே ஒரு கிரியை செய்வார். அல்லேலூயா. ஐயோ அப்படின்றாருனா நீங்கள் அந்த ஆச்சரியக்குறி பக்கத்தில் இருக்கும். கோரசினே அப்படி போட்டு ஒரு ஆச்சரியக்குறி போட்டிருக்கா. ஏன் ஐயோ அப்படின்ட்டுருக்காரு. ஐயோ அப்படின்னா தேவன் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதம் செய்கிறாரு. ஆனால் நமக்கு என்ன வரணும்? மனம் திரும்புதல் வரணும். வரணுமா இல்லைங்களா? எங்க நான் தான் ரட்சிக்கப்பட்டேங்க, எனக்கு எங்கே மனம் திரும்புது அப்படின்னா, அந்த யூத ஜனங்களை பார்த்து தான், அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து தான் யோவான் சொன்னார் மனம் திரும்புங்கள். அப்போ அந்த ஜனங்களுடைய உள்ளம் உலகத்துக்கு நேராக இருக்குது. உலக காரியத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க உலகம். அன்றைக்கு உலகத்தில் சபையை அனுப்புனார் கர்த்தர். இன்றைக்கு சபைக்குள்ளே உலகம் வந்துடுச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அவ்வளோ பலத்த செய்களை கண்ட அந்த அந்த ஜனங்கள் என்ன பண்ணலன்னா, இவ்வளோ மிராக்கள் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணல, மனம் திரும்பலன்னு சொல்லியிருக்காரு. ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அது 1000 அர்த்தம் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த சீலோவாம் குளத்துடைய ஸ்பெஷல் என்ன? அந்த தண்ணி என்ன ஸ்பெஷல்? இந்த சீலோவாம் குளத்தை போய் கழுவு சொல்கிறாரு. நான் கூடுங்க வரேன், கரெக்டாக முடிச்சிட்டேன். இந்த சீலோவாம் குளத்துக்கு வந்து சீலோவாம் அப்படின்னா சென்டட் ஒன் அர்த்தமா, சென்ட் அப்படி அங்கே இருக்குல்ல. இப்போ வந்துருங்க, அது யோவான் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, யோவான் 9:7. நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு. ஏன் யோர்தான் குளத்துக்கு போக சொல்ல வேண்டியதானே? யோர்தான் குளத்துக்கு போவேன்னு சொல்லுதானே ஆண்டவர். ஏன் சீலோவாம்னா, சீலோவாம் அப்படின்னு அர்த்தம் இருக்குங்க, அனுப்பப்பட்டவன் அர்த்தமா, சென்ட் ஒன். சரி, இந்த சீலோவாம் குளம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸான குளமா. என்ன குளமா? ஃபேமஸான குளம். இதை யார் ரெடி பண்ணது அப்படின்னா, யார் ரெடி பண்ணது? யார் ரெடி பண்ணது? எசேக்கியா ராஜா என்ன பண்ணாராம், தண்ணியை சேமித்து வைக்கும்படியாக இவர் என்ன பண்ணார்னா, அந்த தண்ணியை கீகோன் என்ற ஆற்றிலிருந்து நேராக எருசலேமில் பாயும்படியாக வழியை கொண்டு வந்தார். தன் ஆட்சியின் காலத்தில், தன் ராஜ்ய பாரத்தின் காலத்தில் இப்படி செஞ்சார். இன்றைக்கி நம்ம அரசியலில் பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நம்ம ஏன் மற்ற தேசத்தின் இடத்துல, மற்ற நாடு இடத்துல தண்ணி கேட்கணும், நமக்கு சேமிக்கிற ஒரு இடத்த ஏற்படுத்துங்க. தண்ணீர் தான் என்னது? தண்ணீர் தான் ஆதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ அதுக்காக இவர் என்ன பண்ணார், அந்த நாட்களில் அவருடைய ராஜ்யத்தின் நாட்களில் தண்ணி பாய்ந்து எருசலேமில் ஓடி வரும்படியாக என்ன செஞ்சுருக்காரு, இவர் செஞ்சார் என்று வரலாறுகள் சொல்லி நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதை குறித்து இருக்குது நிறைய. சரிங்களா? நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 20:20 சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று மட்டும் வாசிங்க. 2 நாளாகமும் 32:4 வாசிங்க. 2 நாளாகமும் 32:4 எழுதி கொடுத்தனது இல்லைங்களா? 2 நாளாகவும் 32:4. அசீரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டார்கள். இது எசேக்கியா நாட்கள்ல. சரிங்களா? அவர் தான் என்ன பண்ணாரு, தண்ணி தாங்க மெயின். நம்ம உடம்புல எத்தனை % தண்ணி இருக்குது, எத்தனை % பிளட் இருக்குது, எத்தனை % இது இருக்குது? தண்ணி பார்த்தீங்கன்னா 65% இருக்கான் நம்ம உடம்புல. ஆமாம் தானே? இப்போ வெயிலுக்கு போயிட்டு வரும்போது வேர்வை ரொம்ப வந்துச்சுன்னா ஆகிடுவோம், டயர்ட் ஆகிடுவோம். உடனே தண்ணி குடித்தாதான் டீஹைட்ரேஷன் போகும். அப்போ தண்ணி தான் மிக மிக முக்கியமானது. எப்படி இந்த பூமி வந்து 3 பாகங்கள் தண்ணியும்
ஒரு பாகம் நிலம் இருக்கும், அப்படி நம்ம உடல் அமைப்போம். அப்படி தான் 3 பாகங்கள் நீரும் 1 பாகம் தண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ நீர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த சீலோவாமத்தோட பேக்ரவுண்ட் சொல்கிறதுக்காக வந்து உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இது எங்கே இருக்குன்னா எருசலேமில் இருக்கான். நெகேமியா 3ஆம் அதிகாரம் அதோடைய 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஊருணி வாசலை இஸ்பாவின் மகாணத்து பிரபுவாகிய கொல்லோசேயின் குமாரன் சல்லும் பழுது பார்த்து அதை கட்டி மச்சு பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் 3:15 கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு ராஜாவின் சிங்கார தோட்ட தண்டையினில் இருக்கிற சீலோவாவின் குளத்து மதிலையும். சரி, போதும். ராஜாவின் சிங்கார தோட்ட தண்டையில் இருக்கிற சீலோவாமா எங்கே இருக்காது? ராஜாவின் சிங்கார தோட்டத்துக்கு தண்ணி வரத்துக்காக வச்சுருந்தது தான் சீலோவாம் குளம். சரிங்களா? இப்போ அதில் தான் ஏசப்பா போய் கழுவு சொல்கிறாரு இல்லைங்களா? சொல்கிறாரா? எதுக்கு சொன்னாருன்னா சீலோவாம் அப்படின்னா சென்ட் அப்படின்னா அர்த்தமா. இந்த எசேக்கியா அந்த கீகோன்லேருந்து தண்ணியை வர வச்சார்ல, அனுப்பி இந்த இடத்துல பண்ணார், தேக்கி வச்சார். நம்ம கூட பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நமக்கு தண்ணி வரும்? இப்போ தண்ணி வர வச்சுன்னா எங்கேருந்து கேட்பாங்க? எந்த ஆற்றுலேருந்து கேட்பாங்க? காவிரி ஆறா? எங்கேருந்து கேட்பாங்க? ஏதோ ஒரு ஆறு. ஆக மொத்தத்தில் நமக்கு தண்ணி வந்தால் போதும். எங்கள் ஊரில் எங்கே பார்த்து தண்ணி பஞ்சங்க. நமக்கு தான் இங்கே போர்வெல்லாம் இருக்குது. போரை போட்டு உறிஞ்சி ஆர்வோ போட்டு குடிச்சு தள்ளிடுறோம். வெளியில் போய் பாருங்கள், குடம் வச்சு ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு மறியல் பொரியல் ரோடெல்லாம். சரிங்களா? மின்சாரம் இல்லைன்னு மறியல், தண்ணி கிடைக்கலன்னு மறியல். இப்போ கூட ஃபேன்லாம் ஆஃப் ஆகிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படின்னும் கரெக்டாக இல்லைங்களா? மறியல். தண்ணி மிக மிக முக்கியமான. சரி, இப்போ இந்த குருடனை பார்த்தீங்கன்னா 9ஆம் அது இப்போ யோவான் 9:7 வாசிங்க சீக்கிரம். யோவான் 9:7. நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். பாயிண்ட் 1. அப்பொழுது இருங்க பாயிண்ட் 1. அவனை போன்னு சொன்னா போனான். உங்களை செய்யன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணோம்? அவன் கண்ணில் பூசினார்ல, போய் கழுவுடா அப்படின்னாரு. அவன் போனதெல்லாம் அவன் பார்வை வந்துச்சு. அவன் போகலன்னா பார்வை வந்திருக்குமா? அப்போ அந்த குருடனுக்கு இருந்தது முதல் குவாலிஃபிகேஷன் கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். எங்க நீங்கள் கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு நல்லதுங்க. நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் கீழ்ப்படிஞ்சா அந்த அதிகாரி கண்களில் தயவு கிடைக்கும். போகிற எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த மேல் அதிகாரிகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களை அடுத்த ப்ரமோஷனுக்கு உங்களை தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஆமாம் இல்லைங்களா? நல்லா வேலை செய்கிறான், சொன்ன பிரச்சனை கேட்குறான், கீழ்ப்படுகிறான், சூப்பர், நம்பி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்வாங்க. ஆமாம் தானே? ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா நல்லா மிஸ் பேச்சு கேட்குறப்ப என்ன பண்ணுவாங்க? லீடராக போடுவாங்க. ஆமாம் தானே? அப்போ தேவனிடத்தில் கீழ்ப்படுகிறவனை கர்த்தனை பண்ணுவார், மேன்மையாக வைப்பார். இவனை கண்ணில் பூசிட்டு இவன் கேள்வியெல்லாம் கேட்கல. சீசனை கூட நினச்சிருப்பாங்க, என்ன இந்த ஆண்டவர் அங்கெல்லாம் துப்புனாரு, உடனே பார்வை வந்துடுச்சு, இவனை மட்டும் சில குளத்துக்கு போக சொல்கிறாரு. நல்லா அவனுக்கு புரிஞ்சுக்கோங்க, தேவனை அறியாதவனுக்கு மிராக்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். தேவனை அறிந்த உங்களுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அவன் தேவனை அறிந்தவங்க. இந்த சீலோவாம் குளமோ இவன் உட்கார்ந்துருந்ததும் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தாண்ட உட்கார்ந்துருந்தவன் இவன் ஒரு யூதன், இஸ்ரவேலன். தேவனை அறியாத ஜனங்களுக்கு கர்த்தர் மிராக்கள் செய்வார், டக்கு டக்குன்னு செய்வார். புதுசாக ஒரு ஆத்மா கூட்டுவாங்க, நடக்கலன்னு என்ன கேளுங்க, அவங்களுக்கு டக்குன்னு மிராக்கள் பண்ணுவார் ஆண்டவர். ஆனால் தேவனிடத்தில் வந்து வசனத்தை கேட்டு காலகாலமாக இருக்கிற நமக்கு இன்றைக்கும் அவர் மிராக்கள் செஞ்சு தான் இருப்பார். ஆனால் நீ மிராக்களை பெற்றுக்கொள்ளுனா த ஒபீடியன்ஸ். பூசி போனா வசனம் சொல்லுது, அப்படியே அவன் போய் எதிர்த்து எதுவும் பேசலை. ஏன் எதுக்கு?
விசுவாசித்தா நீ மகிமையை பார்ப்ப, அவ்வளோதான். இந்த சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் 1000 கேள்வியும் கேட்கக்கூடாது. தேவ வாசன் சொல்லுதா, தேவனை எப்படி நம்பணுமா? அப்படி நம்பணும். நல்லா பாருங்கள், அதுக்குன்னு நிறைய இந்த நாட்கள்லாம் நல்லா என்ன பண்ணுங்க, கல்ல இருக்குது, கல்லை கிட்ட ஜாக்கிரதா இருங்க, அவ்வளோதான். யாரையும் வந்து பாருங்கள், நயவசனிப்பினால் நயங்காட்டுறது இல்லை, சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறது தான் சபை. ஏன்னா சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும். அதனால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இப்போ சொன்ன உடனே ஐயா ஜம்முன்னு நினைச்சார், யார் கூட்டின்னு போயிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்று, குருடங்கக்கிட்ட அப்சர்வேஷன் பயங்கரமாக இருக்கும். குருடனை பார்த்தீங்களா, பார்க்குறது தான் குருடன், ஆனால் காது பயங்கரமாக கேட்கும். யார் பின்னாடி வர்றாங்க, லைட்டாக சவுண்டு கேட்டால் கூட அப்படியே இது கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களெலாம் கற்றுக் கொடுத்தா இப்படி தடவையே படிச்சிருவாங்க. இன்றைக்கி பிளைண்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா இருக்கும், பார்த்திங்களா, படிக்கிறதுலாம் இருக்குது. அப்போ நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நம்ம மாதிரி சுற்ற மாட்டாங்கல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், நேரம் இருக்கிற நேரம்லாம் ஊரை சுற்றி ஊரை முத்தி ஆகிட்டு ஒன்றும் கற்றுக்க மாட்டோம். ஃப்ரீயாக இருந்தால் எதுனா கற்றுக்க மாட்டோம், சுற்று இல்லை என்ன பண்ணோம். இன்றைக்கி இருக்குது கையில். அதில் நான் என்ன சொல்கிறேன், மொபைலில் வந்து எவ்வளோ ஸ்பிரிச்சுவலுக்குரிய காரியங்கள் பார்க்கலாம், இருக்கா இல்லைங்களா? ஆனால் அதெல்லாம் அப்படி பண்ணிகிட்டே இருப்போம், தேவையில்லாத மட்டும் கேட்போம். சரிங்களா? கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குங்க. நம்ம ஏசப்பா பற்றி கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வேதம் அப்படி இல்லை, அண்ட சராஷ்டிரங்களை பற்றி இந்த வேதத்தில் இருக்குது. உலகம் இல்லைங்க, அகிலத்தையும் தம் வார்த்தையால் படைத்தவர். நீ இந்த வேதத்தை திறந்து வாசிச்சேன்னா நல்லா பாருங்கள், சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அந்த குருடன் கண்ணு தெரியாதவன் தான் எப்படி படிச்சிருப்பான் இருக்குல்ல. சாக்கு போக்கு சொல்லாத ஜாக்கிரதை வேணுங்கோ பாட்டுக்கா. சாக்கு போக்கெல்லாம் சொன்ன ஆகாது, படிப்பில்லை, காது தான். ஆனால் கேட்டு வசனத்தை எப்படி பேசினாரு, தேவன் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். ஒருவன் தேவ பக்தியுடனாக இருந்து அவருக்கு சித்தமானது அவன் செவி கொடுப்பான். எவ்வளவு வெளியே உட்காந்து கேட்டிருக்காரு பாருங்க. ஏசப்பாவுக்கு பார்க்கலங்க, ஏசப்பாவுக்கு தாடி இருக்கா, ஏசப்பாவுக்கு நடக்கிறதுக்கு நாடி இருக்கா, ஏசப்பாவுக்கு தாடி இருக்கா, அங்கி இருக்கா, அவர் அழகாக இருப்பாரெல்லாம் தெரியாது, கண்ணு தெரியாது. ஆனால் அவன் இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்தான். இந்த விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசம் தாங்க. ஆபிரகாமுக்கு சொன்னப்ப கானான் தேசம் எப்படி இருக்குன்னு தெரியாது, வான்னு சொன்ன வந்தார், அவ்வளோதான். அப்படி தானே? அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. பிளாங்காக படிக்கிறோம், கண்மூடித்தனமாக அங்கேருந்து கூப்பிட்ட உடனே கானான் தேசத்துக்கு வந்தாருங்க. என்ன எதுன்னு தெரியாது, அங்கே யார் இருப்பாங்க, என்ன நடக்கும், சாரால கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி கிரியையினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது. நீ கிரியை செய்யாமல் நான் விசுவாசமாக இருக்கேன்னா எப்படி நம்புறது? இப்போ இதான் சொல்லுவான், எனக்கு விசுவாசம் இருக்காண்டவரே, நீங்கள் சொல்லிட்டீங்க, பூசிட்டிங்களே, பரவாயில்ல, நான் இப்படியே சுகமாயிட்டேன்னு சொல்லியிருந்தேன். அவர் கிரியை எழுந்து போனால் போ, அவ்வளோதான். அவர் வசனம் என்ன சொல்ல செய், அவர் வார்த்தை சொல்ல செய். செஞ்சால் கூட எனக்கு லாபம், உங்களுக்கு லாபம். செய்யலைன்னா அவன் கடைசி வரைக்கும் கூடாந்திருப்பான். புரிதா இல்லைங்களா? அப்போ எழுந்து போய் கல்வி வந்து பார்வை அடைந்தவனா திரும்பி வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒன்று கேட்குறேன், அவன் பார்வை அடைவதற்கு அந்த எச்சையும் அந்த மண்ணும் கிரியை செஞ்சுதா, தேவ வார்த்தை கிரியை செஞ்சுதா? தேவ வார்த்தையோடு கூட அவன் கீழ்ப்படிதல். அப்போ அந்த குருடங்கிட்ட முதல் குவாலிஃபிகேஷன் அது கீழ்ப்படிந்தான். அவன் குருடனாக இருந்தாலும் காதை கொடுத்து கேட்டான். இன்றைக்கி நீங்கள் வசனத்தை கேட்கணும், சாக்கலான்னு சொல்லாதீங்க, எனக்கு படிப்பில்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இன்றைக்கி மனப்பாடமாக சொல்கிறோமா இல்லையா? அதை மனப்பாடம் பண்ண தெரிஞ்ச நமக்கு வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து கொள்ள இல்லை.
ஏன்னா உங்களுக்குள்ள வசனம் கிரியாதை செய்த பிறகு பிசாசு எடுத்து போடுவான். யாருக்குள்ள வசனம் இல்லையோ அவங்கெல்லாம் வழி அருகே விதைக்கப்பட்டவங்க. வசனம் சொல்ல வசனம் உள்ளவர்களாக இருங்க. வேறு எதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். நீங்கள் நம்ம குங்ஃபு கராத்தை ஜூடோ கற்றுக்கலாம் பிசாசு பயப்பட மாட்டான். உனக்குள்ளே தெய்வ வசனம் இருந்தால் மாத்திரம்தான் பயப்படுவான். நல்லா ஹைட் வெயிட்டெல்லாம் பயப்பட மாட்டான். தூக்கி போட்டு போயினே இருப்பான் பிசாசு. ஹைட்டு வெயிட்லாம் கிடையாது. பவுல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பார்? கொட்டையா, சொட்டையா, மூக்கு நீட்டா. ஆனால் சும்மா புரிதுக்காக சொல்கிறேன். ஆனால் உள்ள என்ன இருந்துச்சு? பிசாசெல்லாம் தெரிச்சு ஓடிச்சு. ஆமாம் இல்லைங்களா? அப்போ உருவம்ன்றது முக்கியம் இல்லை, தேவனோட கூட உறவு என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. உறவுன்னா நீங்கள் வேறு நினச்சிக்க போகிறீங்க. உறவு என்பது நீ தேவனோட கூட காலை எழுந்தோடனே அவரோட கூட பேசுவது உறவு. அவர் உன்னோட கூட பேசுவது உறவு. நான் எப்படி பேசுகிறது? ஏசப்பா கிட்ட எப்படி பேசுறது? நீ முட்டி போட்டு ஜெபிக்கும் போது அவர் உங்க கூட, நீ அவர் கூட பேசுகிற. வசனத்தை திறக்கும்போது அவர் உங்க கூட பேசுவார். ஒருவேளை உங்க கூட கர்த்தர் பேசுனா இன்றைக்கி பேசுகிறார்ல, உங்க கூட எப்படியாவது பேசுவார். நீ டிவியை திறக்கும்போது டிவியில் வசனம் மூலியமாக பேசுவார். எப்படியாவது பேசுவார். இதுதான் உறவு. வேறு நினச்சிக்க போகிறீங்க உறவுன்னு. சரிங்களா? ரைட். சரி, இங்கே வந்துடலாம். முதல்ல அந்த ஆளுக்கிட்ட இருந்தது விசுவாசம். இப்போ 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 10ஆம் வசனத்தில் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். இப்போ கேட்குறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம். இவன் அம்மா வயிற்றுலேருந்து பிறந்த குருணா பிறந்தானே, சாத்தியமே இல்லையே, இவனுக்கு ஆப்ரேஷனும் பண்ணலையே. இன்னைக்கு கூட போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? சில பேர்லாம் செத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பாடி பார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அன்னதானம் மாதிரி, ரத்த தானம் மாதிரி உறுப்புகள் தானம் பண்ணுவாங்க. ஏங்க இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒருத்தர் மறிச்சப்ப அவருடைய உடலில் வந்து அந்த பார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தாங்க. இந்த இங்கே அந்த வீட்டில், ஆரஞ்சு வீட்டில். அப்போ அந்த பார்ட்ஸ்லாம் பண்ணுவாங்களா தானமாக. சில பிரபலமான ஆக்டர்ஸ் கூட பண்ணாங்க, தன்னுடைய உடலை தானமாய் கொடுக்க எழுதி கொடுத்துருப்பாங்க. சரி, ஆப்ரேஷனும் பண்ணல, எப்படி திறக்கப்பட்டுச்சு கண்ணு? அதான் இயேசு. சொல்லுங்கள், அதுதான் இயேசு. ஆப்ரேஷன் தேவையில்லை, விசுவாசம் இருந்தால் போதும். அல்லேலூயா. இப்போ கேட்குறாங்க, ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. ஏன்னா இவன் எங்கே உட்கார்ந்தவன்? அங்கே உட்காந்து கேட்டிருந்தவன். ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. இப்போ அடுத்து வந்துருங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இயேசு இருக்குல்ல, அவங்க அப்பா அம்மாவை கேட்குறாங்க. அங்கே 18லேருந்து 22 வரைக்கும் பார்க்குறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 18லேருந்து 22 வரைக்கும். அப்போ பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, சரி இதெல்லாம் பேசுகிறாங்க. சரிங்களா? அப்பா அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க. கூப்பிட்டு நீங்கள் வீடு வாசிக்கோங்க. அவங்க பார்வை நம்பாம. ஏன்னா இயேசு செஞ்ச அன்றைக்கி ஓய்வு நாள். இன்றைக்கி என்ன நாள்? ஓய்வு நாளில் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்வார். சரிங்களா? ஓய்வு நாளில் ஓய்வு செஞ்சுருக்காரு. அப்போ அந்த யூதர்கள் கூப்பிட்டு கேட்குறாங்க. ஏன்னா வசனம் 22 சொல்லப்பட்டிருக்கு. அதே யோவான் 9ஆம் அதிகாரம் 22 வசனம். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால். யாருக்கு பயந்தால? யூதர்களுக்கு பயந்ததால இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவே கிறிஸ்து என்று. என்னது? இயேசுவே கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று இங்கே ஒரு கட்டுப்பாடு போயிட்டு இருக்காங்க. இயேசுவே கிறிஸ்து என்று. ஏன் தெரியுமா அப்படி சொல்லணும்னு சொன்னாங்க? கிறிஸ்து அப்படின்னது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட் ஒன். அவங்க இயேசுவை நம்பலை, ஆனால் நம்ம இயேசுவை நம்புகிறோம். நம்பாதவனுக்கு ஏமாற்றம், நம்பின நமக்கு என்னது? முன்னேற்றம். ஏமாற்றம் வேணுமா? முன்னேற்றம் வேணுமா? நம்பாதவனுக்கு ஏமாற்றம், நம்புகிறவனுக்கு முன்னேற்றம். சரி, இப்போ அவங்க இயேசுவை கிறிஸ்து என்று, ஆனால் வசனத்தில் இயேசுவே கிறிஸ்து என்று எல்லா நாவுகளும் அறிக்கை. சரி, அப்படியே வந்துடலாம். சரி, இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கான்ட்ரவர்சி. அந்த கூடனை கூப்பிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. 2வது தடவை கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்டுட்டு அவன் சொல்கிறான். 30ஆம் வசனம் வாசிங்க. இப்போ அதே அதிகாரம் 30ஆம் வசனம் சீக்கிரம்.
அதற்கு அந்த மனுஷன் அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது. இப்ப பாருங்க, கேட்கிறாரு, சொல்ற அதற்கு அந்த மனுஷன் அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறதுனால ஆச்சரியமான காரியம். யாருக்கு சொல்றது? குருடன் வந்து இந்த பரிசேயருக்கு சொல்றான். அப்ப சொல்றாங்க, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா அப்படின்னு திட்டுறாங்க. ஆமா இல்லைங்களா? தள்ளி விடுறாங்க. இந்த குருடங்கிட்ட பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தாருன்னு தெரியல, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்னவா? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். எப்படி போட பாருங்க பாயிண்ட். அறிந்திருக்கிறோமா? உங்களுக்கு கூட தெரியலடாப்பா சாமி, நீ அங்கே தானே போதிக்கிற, சர்ச்சில் தானே போதிக்கிற, சினகாகில் தானே போதிக்கிற, உனக்கு தெரியல பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார்னு. இந்த மனுஷங்கிட்ட கீழ்ப்படுதல் இருந்துச்சு, அதோடு கூட உள்ள வசனம் இருந்துச்சு. அல்லேலூயா. முதல்ல கீழ்ப்படுதல் உள்ள இருந்துச்சு. சில வசனங்கள் அவங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 18:41. இவர் சொன்னது பழைய ஏற்பாட்டை கோர்ட்டு காமிச்சார். சங்கீதம் 18:41. சீக்கிரம் அடுத்த வசனத்தை டக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா? அடுத்த வசனத்தை நான் இந்த வசனம் சொல்லும்போது, அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறார். அவர்கள் இருக்குல்ல, எவர்கள் கேள்வி வரும், பாவிகள். சரிங்களா? இந்த வசனம் கோர்ட்டு காமிச்சாரு. அதே சங்கீதம் 34:16 இன்னும் தெளிவாக இருக்குங்க. நான் சில வசனம் சொல்லிட்டு போயிடுறேன். பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. பாவம் செய்கிறவனுக்கு தேவனுடைய முகம் எப்படி இருக்குமா? பாவம்னா தீமை. நல்லா பாருங்க, நம்மளால முடிஞ்சா அடுத்தவங்க நல்லது செய்யணும். அடுத்தவன் வாழ்க்கைக்கு வேற்று இருக்கக்கூடாது. என்னது? நம்மளால ஒருத்தன் வாழ்தான் இருக்குமே தவிர நம்மளால ஒருத்தன் கெட்டான் இருக்கக்கூடாது. புரிதலுங்களா? அதான் வசனம் போதிக்குதுங்க. என் ஜெபம் கேட்கப்படணும்னா, தேவன் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்கணும்னா அதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்குறதுன்னு இதெல்லாம் கோட்டுக்காங்க. நிறைய வசனங்கள் இருக்குது, நீங்கள் அதை நம்ம ஒவ்வொன்றா சொல்ல முடியாது. சரிங்களா? சரி, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பாரா? புரிதலுங்களா? ஒன்று தேவ பக்தி, இன்னொன்று சித்தம் இருந்துங்களா, தேவ பயம். என்னது? கொர்நேலியாவை பார்க்குறோம், அவன் தேவனுக்கு தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமா. அவர் வசனம் இப்படி சொல்லுது, இதை நான் மீறி நடக்கக்கூடாதுன்றதான் பயம். பயம்னா இப்படி நடுங்கிறதுலாம் இல்லை. சில டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க ஸ்கூலில், ஹோம்ஒர்க் எழுதுனா பிச்சு போடுவாங்க போட்டு. ஆமாம் இல்லைங்களா? பிப்பாங்களா இல்லைங்களா? பிப்பாங்க போட்டு. சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அவங்க சொன்னதை செய்யலைன்னா என்ன பண்ணுவாங்க? பிப்பாங்க. அப்படி தான் இந்த ஹோம்ஒர்க் எழுதாத ஸ்டூடெண்ட் போய் பயந்துன்னு இருக்கோம். ஐயோ மிஸ்ஸு கூப்பிட்ற போகிறாங்களோ அப்படின்னு பயப்படுவாங்க இல்லைங்களா? நீங்கள் நல்லா படிக்கிற பசங்க, நல்லா ஹோம்ஒர்க் எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஸ்கூல் போய் ஜாலியாக வருவான். அவன் இந்த படிக்காதது ஹோம்ஒர்க் எழுதாததெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? டிமிக்கு கொடுக்கும் லைட்டாக. ஹோம்ஒர்க் எழுதாதெல்லாம் என்ன பண்ணும்? ஹோம்ஒர்க் எழுத அதுக்கு தெரியும், அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அன்றைக்கி நைஸாக வயிற்று வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்? சரி, வயிற்று வலிக்குது. எதுக்கு வயிற்று வலிச்சுதுன்னா ஹோம்ஒர்க் எழுதாத பிச்சிருவாங்கன்னு வயிற்று வலிச்சுது. சரி, அன்றைக்கி வீட்டில் இருந்தால வயிற்று வலிச்சுது. அந்த வயிற்று போகாத ஒன்றும் இல்லை, அன்றைக்கி அது உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுனல, அன்றைக்கி எழுதாது. அது அன்றைக்கி வீட்டில் விளையாட்டு, டிவியை பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு மறுநாள் போய் அடி வாங்கும். அனுபவம் ஜாஸ்தி.
சரிங்களா? பார்த்தேன், சிலது நான் செஞ்சேன். சரிங்களா? நான் பார்த்ததும் உண்டு, செய்ததும் உண்டு, அடி வாங்கினதும் உண்டு, கிளாஸுக்கு வெளியே போய் நின்று செவுத்துக்கு மறைஞ்சி சிரித்ததும் உண்டு. சரி, ஆக மொத்தத்தில் தேவ பயம் வேணும். நமக்கு சில கடமைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இதை செய், இதை செய்யாதன்னு. சரிங்களா? அதனால் தேவ பக்தி மட்டும் இருந்தால் போதாது, தேவ பயன்றது நம்ம வாழ்க்கை. கொரோனா வாழ்க்கை அது இருந்துச்சு. சரிங்களா? அதனால் தேவன் அவனுடைய ஜெபத்தை என்ன பண்ணார்? டபாக்குன்னு கேட்டார். டக்குன்னு கேட்டு உடனே தம்முடைய தூதனை அனுப்பி ஏன்னா அந்த கூடம் பார்த்தீங்கன்னா கூடனுக்குள்ளே வாசனை இருந்துச்சு. அதனால தான் டான்னு பேசுகிறாரு. பேசுகிறது யாருக்கிட்ட தெரியுங்களா? ஏதோ முட்டாள்கிட்ட பேசலை, பயங்கரமான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எனக்கு போதிக்கிறாயன்னு பிடிச்சி தள்ளினாங்க. எங்க ஏசு தள்ளனவனை சேர்த்து கொள்வார். ஒருவேளை எந்த குடும்பத்தில் யாரை தள்ளுறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் பிடிப்பார். உன் குடும்பத்தில் உன்னை தள்ளுதா, உன்னை புறக்கணிக்குதா, உன்னை ஓரம் ஒதுக்குதா, ஒரே வழி இயேசுவை பிடி, அவரை சேர்த்து கொள்வார். ஆகாது என்று தள்ளின கல்லே, எந்தெந்த குடும்பத்தில் யார் வேலைக்கு ஆவான்னு சொன்னாலும் அவங்க தான் கர்த்தர் பிடிப்பார். அல்லேலூயா. ஏசப்பாவை அவங்க வீட்டில் தள்ளினாங்களா இல்லைங்களா? தள்ளியா? இதே யோவான்லேயே இருக்கும். அவங்க கூட பிறந்த சகோதரரை அவரை விசுவாசிக்கல. சரிங்களா? ரைட். அப்போ இந்த குருடன்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா வாசனை இருந்துச்சு. கொரோனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, சித்தம். சரிங்களா? கடைசியாக ஒரே ஒரு வசனம் முடிஞ்சு. அதே அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றார் பாருங்க. அப்போஸ்தலர் 13:23. அவனுடைய சந்நிதியிலே தேவன் தமது வாக்கு தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே 13:23. இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல. 13:23. தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். 22 வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எவ்வளவு ஒரு அழகான சாட்சி. எனக்கு சித்தமானவெல்லாம் செய்வான் என்று வசனம் சொல்லுது. தாவீது தன் ஜனங்கள் எல்லாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்தான் என்று இருக்கு. அப்போ நீங்கள் நீதியும் நியாயம் செய்யும்போது நீங்கள் முட்டி போடுறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று நீ கேட்பதற்கு முன்பதாகவே தெரியும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமாம், இல்லைங்களா? இன்றைக்கு இந்த குறுநேரத்தில் நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று தேவ வசனத்தை உள்ள வைக்கணும், தேவ வசனப்படியாக வாழணும். அல்லேலூயா. அப்போ செஞ்சால் உனக்கு லாபங்க, குருடனுக்கு லாபம். போய் கண்ணை கலந்தாலும் அவனுக்கு லாபம். நீங்கள் இன்றைக்கி தேவ வசனப்படியாக வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உன் ஜெபத்திற்கு பதில் கண்டிப்பாக கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் செவி கொடுக்கணுமா? தேவ வார்த்தைக்கு ஒன்று ஒப்பு கொடு. உடலை கொடு, உலத்தை கொடு, உன்னை கொடு, ஒப்பு கொடு. அதில் தான் தேவன் பிரியமாக இருப்பார். உடலை கொடு, முதல்ல உடலை கொடு, உன் உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு. அதுக்கப்புறம் தான் உன்னுடையவைகள். உன்னுடையதை கர்த்தர் கேட்கவில்லை, உன்னை கேட்குறாரு. உன்னோடதெல்லாம் இங்கே அது தேவையில்லை கர்த்தருக்கு. பாட்டெலாம் பாடுறோம்ல, தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை, உள்ளத்தை கேட்டாரையா, உன் ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை. அதுதான் அவருக்கு பிடிக்கும்.
சரிங்களா? அதுதான் கேட்பார் ஆண்டவர். முதல்ல நம்மளை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம், தெய்வ வார்த்தைக்கு செவி கொடுப்போம், அந்த குருடனை போல போவோம். சீலோவாம் அனுப்புனா சென்ட் போனா போய் அவன் செஞ்சான், தேவ நன்மையை பெற்றுக்கொண்டான். யார் தள்ளினாலும் தேவன் தள்ள மாட்டார். தள்ளப்பட்டால் கர்த்தர் சேர்த்துக்கொள்வார். ஆமாம் இல்லைங்களா? எங்க ஜெப ஆலயத்திலிருந்து தள்ளாலும் பரவாயில்லைங்களே, பரவாயில்ல. அவங்க அம்மா அம்மாவுக்கு என்ன, அப்பா அம்மாவுக்கு பயம், கட்டுப்பாடு. ஜபா அந்த ஜபாலயத்துக்கு அவங்களை புறம்பாக்குவாங்கன்னு பயமா. ஆனால் வாசனை இருக்கு, தேவாலயத்திலும் பெரியவர் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை அவர் சேர்த்து கொள்வார். உன் அப்பா அம்மா தள்ளினாலும் அவர் சேர்த்து கொள்வார். சேர்த்து கொள்ளணுமா? அவரை பிடி. இந்த உலகத்தில் நீ என்ன பிடிச்சாலும் எல்லாம் உன்னை விட்டு போகும். உன் பதவி போகும், உன் வேலை போகும். இந்த உலகம் உன்னை 60 வயசு வரைக்கும் தான் வச்சு செய்யும். 60 வயசு கழிச்சு என்ன பண்ணும்? யூ ஆர் ரிஜெக்டட். உன் சக்கையெல்லாம் அப்புறம் செக்யூரிட்டி வேலைக்கு கூட செக்யூரிட்டி வேலைக்கு திரும்ப வைப்பாங்க. 60க்கு மேலே தூக்கம் வராது. 60க்கு மேலே தூக்கம் வராது. என்ன ஆகிடும்? ராத்திரெல்லாம் இருக்கும் முழிச்சுன்னு 3 மணிக்கு தூக்கி போயிடுவாங்க வந்து திருட. புரிதல் இல்லைங்களா? அதனால் இந்த உலகம் அப்படின்னா வசனம் ஏசப்பா மட்டும்தான் முதிர் வயதுலேயும் உன் முடி ஃபுல்லாக நிறச்சி மொத்தம் வெள்ளை ஆகிட்டு கூட முதிர் வயதில் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன். எந்த கம்பெனின்னு சொல்லாது. சொல்கிற ஒரே கம்பெனி ஜீசஸ் அண்ட் கோ. அந்த கம்பெனி மட்டும்தான் சொல்லும். அதனால் அவரை பிடிப்போம், வாழ்க்கையில் சிறந்திருப்போம். அல்லேலூயா. எதுவுமே சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.